தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆங்கிலம் 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி ஏகாதசி திதி காலை 10:26 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் காலை 6:50 வரை உள்ளது. அதற்கு பின்னர் பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகி நாள் முழுவதும் உள்ளது. இன்று மரண யோகம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். சுப ஓரைகள் குரு ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. சுக்கிர ஓரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. புதன் ஓரை காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரம் ஆகும். இன்று காலை 6:50 வரை பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். அதற்கு பின்னர் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்று காலை 6:50 வரை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். இன்று காலை 6:50 பின்னர் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் 11, இஷ்டார்த்த சித்தி. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சூரியன் ஜென்மத்தில். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் அவை கைகூடும். தந்தை வழி உறவினர்களோடு பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. குரு 2, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. செவ்வாய் 4, ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஓட்டல் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். சனி 12, நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தன லாபத்தை தரும். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். ராகு 12, மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. சுக்கிரன் 12, பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க எண்ணினால் மிகவும் ஆலோசித்து தனக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். புதன் 12, மாணவர்கள் தங்கள் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். நட்சத்திர பலன். அசுபதி. நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பரணி. மகாலட்சுமியுடைய அருள் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும்.
இன்று சுமாரான தனவரவு உண்டு. கார்த்திகை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, அவசரப்பட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர். மேஷராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்து 10 நிமிடங்கள் தியானத்தை மேற்கொள்ளுங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றும். ரிஷபராசி சந்திரன் 10. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு ஜென்மத்தில், உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவர்கள் உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. பணம் சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக அமையும். சனி 11. தொட்ட காரியம் துலங்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்ளுவதால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். ராகு 11. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சுக்கிரன் 11. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நட்சத்திர பலன். கார்த்திகை செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ரோகிணி வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மனதில் பட்டதை யாரிடம் கூற வேண்டாம். நிதானம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. மிருகசீரிடம் மற்றவர்களை அனுசரித்து சென்றால் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சாமூர்த்தி, முருகபெருமான். குலதெய்வ வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, அதிகாலை 5:30 மணிக்கு எழுந்திருங்கள். 5 நிமிடங்கள் தியானத்தை மேற்கொள்ளுங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும். மிதுன ராசி சந்திரன் 9. சில காரியங்கள் தாமதமாகும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. குரு 12. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தில் பணிபுரிவோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும்.
தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். சுக்கிரன் 10. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு 10. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 10. செய்கின்ற தொழிலையை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும் மேன்மை உண்டாகும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை. மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. புனர்பூசம். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். மற்றவர்களை அனுசரித்து போவீர்கள். செய்தொழிலில் இன்று நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், குரு தட்சிணாமூர்த்தி, முருகபெருமான். குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தை மேற்கொள்ளுங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். கடகராசி. சந்திரன் 8. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். குரு 11. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இளைஞர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று தனவரவு உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும்போது நிதானமும் கவனமும் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் அவை கைகூடும். தந்தை வழி உறவினர்களுடன் இணக்கமான சூழலை உருவாக்குங்கள். சனி 9. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். ராகு 9. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். மாமூல் பணிகளையே செய்யவும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. புதன் 9. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சுக்கிரன் 9. பெண்கள் மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். நட்சத்திர பலன். புனர்பூசம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூசம். இன்று காலை 6:50 வரை சந்திராஷ்டமம். 6:50 பின்னர் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு.
இன்று காலை 6:50 பின்னர் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் சுமாரான தனலாபம் உண்டு. ஆயில்யம் இன்று காலை 6:50 பின்னர் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. பஞ்சாயத்துகளில் ஈடுபட வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி, முருகபெருமான், ஆஞ்சநேயர். கடகராசி அன்பர்களே, இன்று அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் மூழ்குங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றும். சிம்மராசி, சந்திரன் 7. தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சனி 8. நிலம் சம்பந்தமான முதலீடுகளை இன்று மேற்கொள்ள வேண்டாம். புதிய முயற்சிகள் வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். ராகு 8. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். புதன் 8. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 8. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க எண்ணினால் இன்று எந்த முயற்சியும் மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் அவை கைகூடும். குரு 10. அரசாங்கத்தில் பணிபுரியும் சிலருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வும் உண்டு. தனியார் நிறுவனங்களில் வேலை பார்ப்போர் சிலர் தங்கள் வேலையை மாற்றி அமைப்பர். ஊதிய உயர்வு பெறுவர். செவ்வாய் 12. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். ஹோட்டல் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். நட்சத்திர பலன். மகம். எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூரம். நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மற்றவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரம். நீங்கள் எதையும் யோசித்து பேசுவீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்தவும். இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம்
பெருமாள் மற்றும் தாயார் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், முருகபெருமான் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, இன்று அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தை மேற்கொள்ளுங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். கன்னிராசி, சந்திரன் 6 மனமகிழ்ச்சி கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சனி 7 உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தும் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். ராகு 7 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சுக்கிரன் 7 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்களுக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். புதன் 7 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 8 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை, கவனம் தேவை. தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். குரு 9 தொட்டது துலங்கும். நினைத்தது நிறைவேறும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஓட்டல் வியாபாரம் லாபகரமாக அமையும். நட்சத்திர பலன் உத்தரம். நீங்கள் எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அஸ்தம் திட்டம் தீட்டி உங்கள் காரியத்தை செய்து முடிப்பீர்கள். வெற்றியும் காண்பீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். தியானத்தில் 10 நிமிடங்கள் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றும். துலாம் ராசி, சந்திரன் 5 செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 7 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். குரு 8 உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 10 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சனி 6 தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும்.
இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் அனுசரணையாக இருப்பர். அதனால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். ராகு 6 கெமிக்கல் வியாபாரம் செய்தொழில் லாபகரமாக இருக்கும். புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் பலனளிக்கும். புதன் 6 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சுக்கிரன் 6 பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் ஊதிய உயர்வு பெறுவர். நட்சத்திர பலன். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. இன்று நல்ல தனவரவு உண்டு. சுவாதி மனதில் பட்டதை யாரிடமும் கூற வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. விசாகம் மகான்கள் வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, முருகபெருமான், ஆஞ்சநேயர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, அதிகாலை 5:30 மணிக்கு எழுந்திருங்கள். 5 நிமிடங்கள் தியானத்தில் மேற்கொள்ளுங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். விருச்சிக ராசி. சந்திரன் 4 செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 6 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். குரு 7 வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. சுக்கிரன் 5 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ராகு 5 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தன லாபம் உண்டு. புதன் 5 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். சனி 5 நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தும் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். செவ்வாய் 9 கெமிக்கல் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நட்சத்திர பலன். விசாகம் மகான்களுடைய வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அனுஷம் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. கேட்டை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே,
அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். தனுசு ராசி. சந்திரன் 3 செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. சனி 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்கள், உறவினர்கள், தொழிலாளர்கள், தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. புதன் 4 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 4 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. சுக்கிரன் 4 உறவினர் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சூரியன் 5 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. தந்தை வழி உறவினர்களுடன் இணக்கமான சூழலை உருவாக்கிக் கொள்ளுங்கள். குரு 6 உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 8 ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. நட்சத்திர பலன். மூலம். முருக வழிபாடு உங்களுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. போராடம் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ஸ்ரீ ராகவேந்தர், முருகர் வழிபாடு. தனுசு ராசி. நண்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றும். மகர ராசி. சந்திரன் 2 செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. சனி 3 நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் ஆதரவாக நடந்து கொள்வர். அதனால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். புதன் 3 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். ராகு 3 கெமிக்கல் வியாபாரம், செய்தொழில் வியாபாரம் லாபகரமாக அமையும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் லாபத்தை தரும். சுக்கிரன் 3 பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சூரியன் 4 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். குரு 5 வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. சில இளைஞர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் 7 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். நட்சத்திர பலன். உத்திராடம் செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவோணம்
எதையும் நீங்கள் யோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அவிட்டம் தோட்டது துலங்கும், ஏற்றமிகு காலம் இது. இளைஞர்கள் வெளிநாடு சென்று பணம் ஈட்டும் வாய்ப்பு உள்ளது. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். குரு தட்சிணாமூர்த்தி. முருக வழிபாடு குலதெய்வ வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, அதிகாலை 5:30 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். கும்பராசி. சந்திரன் ஜென்மத்தில். தேக ஆரோக்கியம் கூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. சனி 2. உடல் நலனில் கவனம் தேவை, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். ராகு 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. புதன் 2. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 2. பெண்களுக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நல்ல தனவரவு உண்டு. குரு 4. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமும் நிதானமும் தேவை. செவ்வாய் 6. ரியல் எஸ்டேட் வியாபாரம், கெமிக்கல் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நட்சத்திர பலன். அவிட்டம் தொட்டது துலங்கும், ஏற்றமிகு காலம் இது. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. இன்று நல்ல தனவரவு உண்டு. சதயம் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூரட்டாதி. மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி. கும்பராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றும். மீனராசி. சந்திரன் 12. புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சனி ஜென்மத்தில். உடல் நலனில் கவனம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தும் வியாபாரிகள் இன்று சுமாரான தனலாபத்தை ஈட்டுவர். புதன் ஜென்மத்தில். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு ஜென்மத்தில். கெமிக்கல் வியாபாரம், செய்தொழில் சுமாரான தனலாபத்தை தரும்.
புதிய முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். சூரியன் 2 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சினால் அவை கைகூடும். குரு 3 உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 5 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஓட்டல் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். நட்சத்திர பலன் பூரட்டாதி செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பெரியோர்களுடைய ஆசியும் மகான்களுடைய வழிபாடும் உங்களை உயர்த்தும். உத்தரட்டாதி வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. இதிலும் கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன். மீனராசி அன்பர்களே, காலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றும். 12 ராசி அன்பர்களும் இன்று வியாழக்கிழமை காலை ஏகாதசி திதி உள்ளதால் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து பசுனை தீபம் ஏற்றி வணங்குங்கள். மாலையில் சிவாலயம் சென்று குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வளங்களும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.